இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, உங்களுடைய வீட்டுக்கான மின் கட்டணம் எவ்வளோ வந்திருக்குன்னு சொல்லிட்டு ஆன்லைனில் எப்படி செக் பண்ணுறது என்பதை பற்றியும், அது ஆன்லைனில் செக் பண்ணிவிட்டு பேமெண்ட் எப்படி பண்ணுறது என்பதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். இதற்கு நீங்கள் எக்ஸ்ட்ரா ஒரே ஒரு மொபைல் ஆப் மட்டும் இன்ஸ்டால் பண்ணுற மாதிரி இருக்கும். உங்களோட மொபைலில் ப்ளே ஸ்டோர் ஓப்பன் பண்ணிக்கிங்க. அதில் சர்ச் ஆப்ஷனில் போயிட்டு டேஞ்சன்ட் கோன்னு சொல்லி டைப் பண்ணுங்கள். அந்த மாதிரி நீங்கள் டைப் பண்ணி வைக்க கொடுங்க. ஃபஸ்ட் எடுத்துனே வந்து டேஞ்சன்ட் கோ மொபைல் ஆப்னு ஒரு மொபைல் ஆப் ஷோ ஆகும். இந்த ஆப் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு 10 MB தான் இருக்கும். இந்த ஆப் இன்ஸ்டால் பண்ணி ஓப்பன் கொடுங்க. ஓப்பன் பண்ணிங்கன்னா நான் ஆல்ரெடி லாகின் பண்ணியிருக்கிறதால பின் நம்பர் கேட்குது. நீங்கள் ஃபஸ்ட் டைம் ஓப்பன் பண்ணோடனே லாகின் பண்ணி உங்களுக்கான அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதன் பிறகு பேமெண்ட் கம்ப்ளைண்ட் 2 ஆப்ஷன் ஷோ ஆகும். நீங்கள் பேமெண்ட் ஆப்ஷனை செலக்ட் பண்ண பிறகு டாப்பில் வந்து உங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாமே ஷோ ஆகும். அது கீழே வந்து குயிக் பேன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணிவிட்டு என்டர் யுவர் கன்சியூமர் நம்பர்னு இருக்கும். உங்களோட இபி பில் நம்பர் என்னவோ அதை வந்து என்டர் பண்ணுங்கள். அதை என்டர் பண்ணிவிட்டு செக் ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா ஒரு 5 செகண்ட்ஸ் லோட் ஆகும். லோடாகி கம்ப்ளீட் ஆன பிறகு கன்சியூமரோட நேம், அவங்களோட அட்ரஸ், அவங்களோட ஸ்டேட்டஸ் ஆக்டிவாக இருக்குன்னு சொல்லியிருக்கும். அதுக்கிட்டே கன்ஃபார்ம்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். கன்ஃபார்ம் ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணுங்கள். கன்ஃபார்ம் கொடுத்தனே பில் பேமெண்ட் பண்ணுறதுக்கான பேஜ் ஓப்பன் ஆகிடும். இதிலே கன்சியூமர் நம்பர், மந்த், இயர், பில் அமௌண்ட் எவ்வளோ அந்த மாதிரி டீட்டெயில்ஸ்லாம் இருக்கும். அதில் செக் பண்ணிவிட்டு கன்ஃபார்ம் பேமெண்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா யூபிஐ QR 2 ஆப்ஷன் இருக்கும். நீங்கள் வந்து யூபிஐ ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக கூகுள் பே ஓப்பன் ஆகிடும் அல்லது ஃபோன்பே ஓப்பன் ஆகும். அதில் போய்ட்டு நீங்கள் அமௌண்ட் பே பண்ண பிறகு ஒரு 5 செகண்ட்ஸ்லேயே பேமெண்ட் சக்ஸஸ்னு வரும். அது கீழே பார்த்தீங்கன்னா வியூ ரிசிப்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணுங்கள். அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா ஒரு 5 செகண்ட்ஸ் லோட் ஆகும். லோடாகி கம்ப்ளீட் ஆன பிறகு பில்லுக்கான ரிசிப்ட் உங்களுக்கு ஷோ ஆகும். இல்லை ரிசிப்ட் நம்பர், டிரான்சாக்ஷன் நம்பர், கன்சியூமர் நேம், கன்சியூமர் நம்பர், பேமெண்ட் பண்ண டேட், பில் அமௌண்ட் எல்லா டீட்டெயில்ஸுமே இருக்கும். நீங்கள் வந்து ரிசிப்ட் நம்பரை வந்து நோட் பண்ணி வச்சுக்கிங்க. ரிசிப்ட் நம்பர் நோட் பண்ணிவிட்டு நீங்கள் இபி பில் ரிசிப்ட் வந்து ஆன்லைனில் டவுன்லோட் பண்ணிக்கலாம். அதை எப்படி டவுன்லோட் செய்வது என்பதை பற்றி பார்க்கலாம். இதற்கு வந்து உங்களோட மொபைலில் கூகுள் சர்ச் ஓப்பன் பண்ணிக்கிங்க. அதில் சர்ச் ஆப்ஷனில் போய்ட்டு டேஞ்சன்ட் கோன்னு சொல்லி டைப் பண்ணுங்கள். அந்த மாதிரி நீங்கள் டைப் பண்ணி வைக்க கொடுத்தீங்கன்னா ஃபஸ்ட்டு எடுத்துனே tangentco.orgன்னு ஒரு வெப்சைட் ஷோ ஆகும். அந்த வெப்சைட் வந்து செலக்ட் பண்ணுங்கள். அந்த வெப்சைட் ஓப்பன் ஆன பிறகு உங்களுக்கு இந்த மாதிரி தான் ஷோ ஆகும். பாட்டமில் ஸ்க்ரோல் பண்ணுங்கள். இதிலே நிறைய ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. இதிலே பார்த்தீங்கன்னா ரிசிப்ட் ஃபார் ஆன்லைன் பேமெண்ட் நியூன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். அதை நீங்கள் கிளிக் பண்ணல ஆட்டோமேட்டிக்காக நெக்ஸ்ட் பேஜ் ஓப்பன் ஆகிடும். நெக்ஸ்ட் பேஜ் ஓப்பன் ஆன பிறகு ரிசிப்ட் டவுன்லோட் பண்ணுற பேஜ் ஓப்பன் ஆகிடும். அதில் போய் கன்சியூமர் நம்பர், ரிசிப்ட் நம்பர் நீங்கள் நோட் பண்ணி வச்சது, நீங்கள் பேமெண்ட் பண்ண டேட் எல்லாமே என்டர் பண்ணிவிட்டு வியூ ஆர் டவுன்லோட் ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா ஒரு 5 செகண்ட்ஸ்லேயே இபி பில்லுக்கான ஒரிஜினல் ரிசிப்ட் எப்படி இருக்குமோ அதேமாதிரியே உங்களுக்கான ரிசிப்ட் வந்து டவுன்லோட் ஓப்பன் ஆகிடும். அது வந்து PDF ஃபார்மெட்டில் தான் இருக்கும். அதை நீங்கள் பிரிண்ட் எடுத்து உங்களோட தேவைக்கு பயன்படுத்தி கொள்ள முடியும். இந்த மெத்தடை பயன்படுத்தி நீங்கள் ஈஸியாக இபி பில் அமௌண்ட் பே பண்ணிக்கலாம், ரிசிப்ட்டும் டவுன்லோட் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக பண்ணிக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். வேறு சின்ன டவுட் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்.